என் இனிய உணர்வே கதையின் தொடர்ச்சி. மறுநாள் காலை காபி பலகாரம் சாப்பிட்ட பின் கை கழுவ பீங்கான் அருகில் கணவன் வருவதற்குள் துவாலையுடன் சாம்பவி நின்று கொண்டிருந்தாள். திருமணமானதிலிருந்து சதா கவலையும் சிந்தனையுமாக காணப்பட்ட அவன் முகம் அன்று காலையில் பளிச்சென்று தெரிவதை பார்த்தாள். அவளும் அன்று இரவு முழுவதும் கட்டுக்கொள்ளா மகிழ்ச்சியில் உறங்கவே இல்லை. காலையில் குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டு கண்ணாடி அருகே முடியை சீவி சீராக்கிக் கொள்ள நின்றவள் பார்த்தாள். பார்த்திபன் அவளை நேசிக்கிறான். அவளை மட்டுமே நேசிக்கிறான். அவளது அன்பை பெற தவங்கிடக்கிறான் என்ற உணர்வு தந்த தெம்பில் மனம் ஆனந்தத்தில் நிறைந்து விட்டிருந்தது. முகத்தில் களை கூடிவிட்டிருந்தது. அவள் முன்னைவிட இன்னும் அதிக அழகாக இருப்பது போன்று கண்ணாடியில் தெரிந்த உருவத்தைக் கண்டு மகிழ்ந்து போனாள். துவாலை கொண்டு வந்திருக்கேன் நீங்க என்று செல்லமாக சினுங்கினாள். துவாலையில் கையை துடைக்காது அவளது புடவை தலைப்பின் ஒரு ஓரத்தில் தனது ஈரக்கையை அவன் துடைத்து கொண்டு நின்றான். தெரிஞ்சுதான் செய்கிறேன். மோகனமாக அவன் சிரித்தான். இதென்ன விளையாட்டு? பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க? பொய்யாக கோபித்து கொண்டாள். கணவனும் மனைவியும் கொஞ்சம் வேடிக்கையாக விளையாடுகிறாங்கன்னு தான் நினச்சிப்பாங்க. நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? அவன் புகழ்ந்த போது மெய்சிலிர்த்து முகம் சிவந்து போனாள். இப்போதான் உங்கள் முகமும் பழையபடி மாறியிருக்கு. கொஞ்ச நாளாக கடுகடுன்னு பார்க்க பயமாக இருந்துச்சு. லேசாக சிரித்தாள் அவள். ஒரு சிறு எதிர்பாராத நிகழ்ச்சி நம் மனதுக்கு இத்தனை மகிழ்ச்சி தந்து விட்டிருக்கிறதுன்னா அம்மா பூரண குணமடைஞ்சி நாம் இருவரும் நெருங்கி வாழ தொடங்கினால். வெட்கத்துடன் அவள் தலையை குனிந்து கொண்டாள். மீண்டும் மீண்டும் அந்த எதிர்பாராத நினைவு வந்து நெஞ்சில் இன்ப சிலிர்ப்பூட்டியது. தேள் கொட்டுனது போல அப்படி வெடுக்குன்னு கையை உதறிவிட்டு ஓடினியே. நான் அத்தனை பயங்கரமான. நமது வைராகியம் வெற்றி பெறப் போகும் சமயம். மனம் தளர்ந்து விடக்கூடாதுன்னுட்டு தான் கீழே இறங்கி வந்துட்டேன். ஆமாம், இந்த விருந்தாளிகள் எப்போ ஊருக்கு திரும்ப போகிறாங்களாம்? ஏதாவது உனக்கு தெரியுமா? அம்மா உடம்புக்கு முடியாமல் படுத்திருக்காங்க. சதா பேச்சு கொடுத்து அவங்கள யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிறது என் எண்ணம். டாக்டர் கூட அவங்களுக்கு ஓய்வு அதிகம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த வீட்டில் கூட்டமும் கூச்சலும் பிடிக்கலை. என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்குதா? பரிகாசமாக கேட்க விரும்பினாள். கொஞ்ச தூரத்தில் பகவதி அம்மாள் அவர்களையே கண்கொட்டாது பார்த்து கொண்டு நிற்பதை கவனித்து விட்டாள். அவங்க கூட இங்கே தங்கி இருப்பது அத்தைக்கு பிடிச்சிருக்கு. நான் மறுப்பு சொல்ல முடியாது. அம்மாவுக்கு அடுத்தபடியாக நீ இப்போ இந்த வீட்டுக்கு எஜமானி. உன்னை யாரும் அதட்டி உருட்டி பேசி வேலை வாங்கினால் எனக்கு பிடிக்காது. முந்தானேத்து அந்த பகவதி அம்மா ஒரு டம்ளர் மோர் எடுத்து வர சொல்லி உன்னை ஒரு வேலைக்காரியை போல் ஏவினப்போ எனக்கு கெட்ட கோபம் வந்துடுச்சு. வாசப்படியை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்தவங்கன்னு எரிச்சலை அடக்கிக்கிட்டு நான் மௌனமாக இருந்தேன். அடுத்த வாட்டி அவங்க உன்கிட்ட அசட்டையாக பேசுகிறது என் காதில் விழுந்துச்சோ அவ்வளவுதான். மூட்டையை கட்டிக்க சொல்லி திருச்சியில் கொண்டு ரயிலேற்றி விட்டு வந்துடுவேன். அப்பப்பா, உங்களுக்கு எப்படி கோபம் வருது? பயந்தவள் போல தோள்களை மெல்ல குலுக்கினாள். உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களை பற்றின சரித்திரத்தையே கடுதாசிகளில் எழுதி அனுப்பியிருக்கீங்களே. உங்களை எனக்கு ஓரளவு தெரியும். உன்னை பற்றி தெரிஞ்சுக்கத்தான் எனக்கு சந்தர்ப்பமே இன்னும் வாய்க்கலையே. போக மனமின்றி போதை கொண்டவன் போல அவளையே பார்த்தபடி நின்றான். கடை திறக்கணுங்கிறத மறந்துட்டா என்ன ஆறது? அவள் மெல்லிதாக சிரித்து சதங்கை ஒளியாக காதுகளில் விழ அவன் விழிப்புற்றான். உள்ளே சமையல்காரர் தயாரித்து நிரப்பி வைத்திருந்த தேநீர் நிறைந்த ஃப்ளாஸ்குடன் அவள் வாயிலுக்கு விரைந்தாள். அன்றாடம் அவள் செய்யும் பணிதான் என்றாலும் அன்று அவனுடன் சில துளி நேரம் கொஞ்சி பேசிய மகிழ்ச்சியில் உள்ளம் துள்ள உவகையோடு அவள் அவனுக்கு கை அசைத்து வழி அனுப்பி கார் சாலைக்குள் மறைந்த பின்னரும் அயர்ந்து போய் நின்றாள். சற்று தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் பகவதிக்கு ஆத்திரமும் பொறாமையும் தாங்க முடியவில்லை. மரகதம் என்னவோ புலம்புகிறாள். ஆனால் மகன் இந்த ஜாலக்காரி காலடியில் மயங்கி கிடக்கிறானே, அந்த மயக்கம் லேசில் தெரியாது போல. அடுத்தபடியாக அவளுக்கு ஆத்திரமூட்டும் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது.
மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முடித்துவிட்டு சாம்பவி அந்த அறையில் நின்று வெளிப்பட்டு பின்பக்கம் போக திரும்பியவள் மரகதத்தின் இரும்பு பீரோக்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அடுத்த அறை கதவு திறந்து கிடப்பதை கண்டாள். கவலையுடன் சற்றென்று எட்டி பார்த்தபோது அறைக்குள் பளிச்சென்று குழல் விளக்கெரிந்து கொண்டிருந்தது. பகவதி மரகதத்தின் பீரோவை அந்த சாவியால் திறந்து எதையோ தேட புடவைகள் இடுக்கிலே குடைந்து கொண்டிருந்தாள். கடுமையான சுபாவம் உடையவள்தான் மரகதம். ஆனால் தன் சாமான்களை கருத்துடன் நேர்த்தியாக சுத்தமாக வைத்துக்கொள்வதில் திறமைசாலி. அவளது புடவைகள் நன்றாக துவைக்கப்பட்டு பெட்டி போட்டு அடுக்காக வைக்கப்பட்டிருக்கும். பீரோக்குள் எதை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்றதொரு பாங்கு அவளது வேலையில் காணப்படும். அறையை சுத்தமாக பெருக்கி துடைத்து வைத்திருப்பாள். மாமியாரின் பீரோவை திறப்பதில்லையே ஒழிய சாம்பவி அந்த அறையை அன்றாடம் பெருக்கி ஈரத் துணியால் துடைத்து ஜன்னல்களை சாத்தி கதவை வெளியே தாளிட்டு வைத்திருந்தாள். வீட்டுக்குள் வந்திருக்கும் விருந்தாளிக்கு என்ன துணிச்சல்! வீட்டு எஜமானியின் பீரோவை திறந்து எதையோ தேடுகிறாளே! திகைப்புடன் அவள் பார்த்து கொண்டு நிற்கையில் பகவதி கையில் அகப்பட்ட ஒரு கட்டு ரூபாய் நோட்டுகளை சற்றென்று மடியில் போட்டு புடவை தலைப்பை முறுக்கி இடையில் செருகிக் கொண்டாள். இன்னும் ஏதாவது கிடைக்குமா என்ற பரபரப்பில் அடுக்காக இருந்த மரகதத்தின் புடவைகளை கீரை போல அள்ளி குலைத்து கொண்டிருந்தாள். அவள் செய்த திருட்டு காரியத்தை கண்டு சாம்பவி பதைபதைத்து போனாள். அவள் நெஞ்சு தீவிரமாக அடித்து கொண்டது. அங்கே உங்களுக்கு என்ன வேணும் என்று அதட்டி கேட்டபடி உள்ளே வந்து நின்றாள். பகவதி ஒரு கணம் பயந்து போனாள். ஆனாலும் மரகதம் தன் பக்கம் இருக்கிறாள் என்ற துணிவில் அவளை ஏறிட்டு பார்த்தாள். உன் மாமியார் தான் என்னை ஒரு சாமான் எடுத்து வர சொல்லி அனுப்பினா. என்ன அப்படி பார்க்குற என்று உருமி விட்டு பீரோ கதவை படார் என்று சாத்தி பூட்டிவிட்டு நகர்ந்தாள். ஏதோ பணம் எடுத்ததை பார்த்தேன். அத்தை எடுத்து வர சொன்னாங்களா? சாம்பவி குறுக்கு கேள்வி கேட்டதை தாங்க முடியவில்லை. ஆத்திரத்தில் கொதித்து போனாள். பின்ன உங்கள் வீட்டு சொத்தை கொள்ளை அடிச்சிட்டு போகிறதா நினச்சியா? உன் மாமியார் கொடுக்காம இந்த சாவி என் கைக்கு எப்படி வரும்? பார்த்தா பசு போல இருக்க, பாஞ்சா புலியாட்டம் மாறிடுறியே. மரகத்துக்கு உன்னை பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் இல்லாமல் போகலை. என்ன அதட்டுறா போல அவளை நீ அதட்டி உருட்டி மிரட்டி உன் ராஜாங்கத்தை நடத்தியிருக்க. அவள் இந்த வீட்டில் செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தவ. உன் கையில் சோறு திங்கிற கதி வந்துட்டதுன்னு நொந்து புலம்பதில் நியாயம் இருக்குது. வேணும்னா போய் உன் மாமியாரை கேளு. உரக்க சத்தமிட்டாள். தான் செய்த திருட்டை மறைக்க இந்த ஆர்ப்பாட்டமான நாடகம் என்பது சாம்பவிக்கு விளங்கிவிட்டது. ஆனாலும் அவள் இதை பெரிதுபடுத்தி வீட்டில் பெரும் கலவரத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்க முடியாதே. இந்த மாதிரியான அதிர்ச்சிகள் மரகதம்மாள் உடல்நிலைக்கு ஏற்றதல்லவே. பார்த்திபனிடம் அன்று இரவு மெல்ல விஷயத்தை சொன்னால் மௌனமாக அவளை வெறித்துவிட்டு அவள் மேலே தன் காரியங்களை கவனிக்கலுற்றாள். டாக்டர் வைத்தியலிங்கம் வந்து மரகதத்தை சோதித்துவிட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தார். வழக்கம் போல தயாராக காப்பி டம்ளருடன் அவருக்காக சாம்பவி நின்று கொண்டிருந்தாள். முன்னை விட உன் அத்தை உடம்பு நல்லாவே குணமாகி இருக்கு. கையை தோள்பட்டை வரை தானே தூக்க முடிகிறது. ஒரு டம்ளர் சிரமம் இல்லாமல் எடுக்க வருது. பேச்சு நல்லா தெளிவாகிட்டு விட்டது. காலை கீழே ஊனி ஒரு அடி எடுத்து வைக்கிற அளவு தசைகளுக்கு தெம்பு வந்து விட்டது. இப்போ தான் அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்படியா டாக்டர்? ஆமாம்மா. அவர்களுடைய மனம் கலவரப்பட்டு இரத்த அழுத்தம் மேலாகி மறுபடியும் இது மாதிரியான ஒரு விபரீதம் வந்தால் உடம்பு தாங்காது. அதனால் பத்திரமா பார்த்துக்கோ. நீ நல்லாவே பார்த்துக்குவ. உன்னை போல பொறுமையான மருமகளை அவங்க இந்த பூலோகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்க மாட்டா. என்னை ரொம்ப புகழ்றீங்க டாக்டர். முகம் சிவக்க மகிழ்ச்சியுடன் காப்பி டம்ளரை எடுத்து நீட்டினாள். ஆமாம், நீ எப்படி இத்தனை காரியங்களையும் ஒரே சமயம் கற்றுக்கிட்ட? நல்லா சமைக்கிற, ரொம்ப பொறுமையாக புருஷனையும் மாமியாரையும் பார்த்துக்கிற, வந்திருக்கும் விருந்தாளிகளை சமாளிக்கிற, வீட்டை திறமையாக நிர்வகிக்கிற. டாக்டர், இதுக்கு மேலே உங்கள் புகழ்ச்சியை தாங்க முடியாது. நிறுத்திடுங்கோ. மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். தோட்டத்தை சுற்றி பார்வையிட்டு விட்டு மெல்ல உள்ளே திரும்பிய பகவதிக்கு அதை காண ஆத்திரமாக இருந்தது. வீட்டு வேலையாளிலிருந்து டாக்டர் வரை இந்த சின்ன பொண்ணுக்கு சலாம் அடிக்கிறாங்க. புருஷன் கொஞ்சம் குழாவுறான். மாயாவிடம் இல்லாத அழகோ சாதுரியமோ படிப்போ அப்படி இவளிடம் என்ன அதிகம் இருக்கு? டாக்டர் வைத்தியலிங்கத்திற்கு கும்பிட்டு போட்டு பல்லை காட்டினாள் பகவதி. இப்போ மரகதத்துக்கு உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் தேறிக்கிட்டு வர்றதா?
மரகதம்மா என் நோயாளி, நான் அவங்களுடைய வைத்தியர். அவங்க நோய் எதனால் வந்ததுன்னோ அது இப்போ எந்த நிலையில் இருக்கு என்பதையோ நான் மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அது எங்க கொள்கை. சாம்பவிக்கிட்ட மட்டும் சொல்லலாமா? காரமாக கேட்டாள் பகவதி. அவங்க மரகதம்மாளின் மருமகள், பார்த்திபன் பெரியம்மாளின் மகன். இந்த வீட்டுக்கு இப்போ இவங்க 2 பேர் தான் எஜமானன் எஜமானி. நோயாளியை பற்றி பொறுப்பேற்று கொண்டிருக்கும் நெருங்கிய உறவினர்கள். அவங்க கிட்ட சொல்றது எங்க கடமை. டாக்டர் முகம் கடுத்து கொண்டு பேசியதை கேட்டு பகவதி வெகுண்டு போனாள். சாம்பவி இந்த வீட்டு எஜமானியாமே. கேட்டு காவலாளியிலிருந்து வீட்டு கண்ணுக்குட்டி வர இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இந்த வீட்டை விட்டு இவளை மூட்டையை சுருட்டிக்கிட்டு ஓட வைக்காட்டி என் பெயர் பகவதி இல்லை. பற்களை கடித்து கொண்டு தன்னுள் ஆவேசமாக சொல்லி கொண்டாள். அப்படியா, மன்னிச்சுக்கோங்கோ என்று கூறிவிட்டு சாம்பவியை அவள் பார்த்த பார்வையிலேயே எரிக்க முடிந்திருந்தால் சாம்பவி அந்த கணமே சாம்பலாகி விட்டிருப்பாள். அத்தனை ஒரு ஆத்திர கனல் அவள் கண்களில் எரிந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எபிசோடு 1லேருந்து கதையை வாசிக்க முடியும். தேங்க்யூ.